ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஓர் அற்புதமான தொழில் நேர்களே. ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன். நம்ம பக்தி எவ்வளோ இருந்தாலும் சொல்ல சொல்ல மிகையாகாது. அவ்வளோ அளவில்லாதது மகிழ்ச்சி. கண்டிப்பாக ஒரு பெரிய ராம பக்தர். ஏன் பெரியன்னு சொல்கிறேன்னா, அவர் தொண்டுலேயும் சரி, குணத்துலேயும் சரி, அன்புலேயும் சரி, அவர் மிகப்பெரியவர் தான். கண்டிப்பாக நேர்களே. அவர் பேர் ரகுதாசர். பேருக்கு ஏற்றாப்புல அவ்வளோ அமைதி, அடக்கம், எல்லாமே அவ்வளோ தொண்டு. ராமர்னால் அவ்வளோ உயிர். ஒரு தடவை பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு போகிறார். பெருமாளை சேவிக்கிறப்ப அந்த பூரி ஜெகநாதர் பெருமாள் அவருக்கு ராமராக காட்சி கொடுக்குறார். ரொம்ப சந்தோஷம். எப்பெல்லாம் அவருக்கு தடுக்கி விழுந்து அங்கேயே செட்டில் ஆகிட்டார், அங்கேயே நம்ம அங்கேயே இருக்கணுங்கிற ஒரு இதில் ஆயிட்டார். பக்கத்திலே அவரோட திருவடிக்கிட்டே இருக்கணும். அப்போ அவரோட கைங்கரியம் என்ன அப்படின்னா, பூ தொடுத்து பெருமாளுக்கு கொடுக்கறது. எந்த கோவிலுக்கு போனாலுமே வாழைநாரில் பூ தொடுத்து, மாலையை தொடுத்து பெருமாளுக்கு கொடுக்கறது, தான் கைனால் தொடுக்கிறது. அப்போ அந்த அர்ச்சகர்கிட்ட கொடுக்குறார். அவர் அர்ச்சகர் போடுறத கண் குளிர பார்க்கணும் பெருமாளுக்கு அப்படின்ட்டு நினச்சிட்டு நிற்கிறார். அவர் ஓரமாக வச்சிடுறார். ஓரமாக வைக்கிறப்ப ஒரு பக்தா கொடுக்குறப்ப அர்ச்சகர் என்ன செய்யணும், சாத்தினா நம்மளுக்கு ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனால் அவர் செய்யலை. அதையே நினச்சிட்டு அவர் அழுதுண்டே அன்றைக்கி சாப்பிடல, எதுவுமே பண்ணலை. அப்போ இந்த அர்ச்சகர் எல்லாம் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு திருப்பி மாலை சாத்துறப்ப, வேறு மாலை எடுத்து சாத்துறப்ப கீழே விழுகுதான். இப்படியே கீழே அன்றைக்கி ஃபுல்லும் விழுந்துட்டே இருக்கான். இவர் இந்த அர்ச்சகர்னு இல்லை, எந்த அர்ச்சகர் போய் சாத்தினாலுமே கீழே விழுகுதான். என்னடா பண்ணுறது இப்படி அப்படின்னு நினச்சிட்டு வேறு அர்ச்சகரை கூப்பிட்றாரு. அவர் சாத்துறாரு. இப்படியே நடந்துக்கும். நைட்டு பூஜைக்கு டைம் ஆகிடுது. அப்போ தலைமை பட்டர் அவர் வர்றார். ஏன் என்ன ஆயிற்று அப்படின்னு, எல்லாம் கவலையாக உட்காந்துருக்கேள் படுத்திருக்கேள், என்ன ஆயிற்று அப்படிங்கிறப்ப, இந்த மாதிரி எந்த மாலை சாத்தினாலும் கீழே விழுகுது, பெருமாள் ஏற்றுக்கல போல், எனக்கு ரொம்ப கவலையாக வருது, கண்ணீராக வருது அப்படிங்கிற. எல்லா பேரும் அவரும் சாத்தி பார்த்துட்டார், எல்லா பேரும் சாத்தி பார்த்துட்டா, ஆனால் கீழே விழுகுது. அப்போ தலைமை பட்டர் கவலையாக ஜெபம் பண்ணுறப்ப நம்ம பூரி ஜெகநாதர் பெருமாளே வரார். அவரே சொல்லட்டும், வேறு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப அவரே வரார். பெருமாள் சொல்கிறார், நித்திய கைங்கரியத்துக்கு கொடுக்குற ஒவ்வொன்றும் எனக்குரியது, என் இஷ்டத்துக்குரியது. ஆனால் அந்த அர்ச்சகர் மாலையை ஓரமாக கொடுத்த மாலையை ஓரமாக தொடுத்து கீழே வச்சிட்டார். அப்போ எனக்கு எவ்வளோ மனசு வருத்தமாக இருக்கும். அந்த அர்ச்சகர் மனசு எப்படி இதுவாக இருக்கும். ரகுதாசர் அவர் அவ்வளோ மனம் இறுதி அழுகிறப்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவர் கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறப்ப நான் எப்படி சூடிப்பேன் அடுத்த மாலையை? எனக்கு அவர் கொடுத்த மாலையை தான் வேணும். அவர்கிட்ட போய் எல்லோரும் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னாங்க. அப்போ இந்த தலைமைப்பட்டருக்கு ஒரு மாதிரி வந்திருத்தோம். வேகமாக அவர் குடிசையை நோக்கி வேகமாக போய் கேட்டு காலில் விழுந்துட்டு, அப்புறமா அவர் கொடுத்த மாலையை இப்போ டெய்லி இன்னி வரைக்கும் வாழைநாரில் இதுதான் ஃபஸ்ட்டு அங்கே. இப்போ இவ்வளோ நாள் இல்லை, இப்போ அங்கே வாழைநாரில் கொடுக்கறது தான் ஃபஸ்ட்டு. பூரி ஜெகநாதர் பெருமாளே பேசியிருக்கார் பாருங்கள். அவ்வளோ எப்பேற்பட்ட ஒரு இது. அந்த ரகுதாசர் எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கணும். இன்றைக்கும் அங்கே பூரி ஜெகநாதர் கோவிலில் பேசுகிற இது உண்மை சம்பவம் நேர்களே. கண்டிப்பாக ஏன் உண்மை சம்பவம்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, அவர் தன் திருக்கைகளால் தொடுத்து அந்த பூரி ஜெகநாதர் பெருமாளை ராமரா பாவிச்சு அவர் கொண்டு வரதை இந்த அர்ச்சகர் ஒரு ஓரமாக வைக்கிற. அந்த கண்ணீருக்கு அவ்வளோ வேல்யூ. கண்டிப்பாக அந்த கண்ணீருக்கு அவ்வளோ வேல்யூ. ஒரு நம்மளோட தொண்டுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது நேர்களே. கண்டிப்பாக
தெய்வத்துக்கு தொண்டு செய்கிறது நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். கண்டிப்பாக ஆத்மார்த்தமாக நம்ம சரணாகதியாக அடைஞ்சு நம்ம தொண்டு செய்கிறப்ப அவ்வளோ பலன் எதிர்பார்க்க கூடாது. பெருமாள்கிட்ட பலன் இல்லாமல் நம்ம தொண்டு செஞ்சோம்னா கூப்பிட்டு இருந்தால் வச்சுக்கோ அப்படின்னு நம்மளுக்கு கொடுப்பார். கண்டிப்பாக நேர்களே, இது என்னோடய அனுபவத்தில் நான் ஒரு 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 இதை பகிர்ந்துக்கிறேன். ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை நைட்டு படுக்கிறேன். புதன்கிழமை பெருமாள் சொப்பனத்தில் எனக்கு லட்டு வேணும்னு கேட்குறாரு. என் ஆத்துக்கார் திருப்பதி பெருமாள் சந்நிதியில் வேலை பார்க்க விருதுநகரில். இப்போ ஒவ்வொரு லட்டும் இவ்வளோ பெருசு. நான் என்னோடய இதுன்னு நான் சொல்லக்கூடாது பெருமைக்கு. அவர் எந்த சைஸில் கையில் இப்படி எடுத்து வச்சுட்டு இருந்தாரோ அந்த சைஸு 11 லட்டு பிடிச்சி பெருமாளுக்கு வச்சேன். அந்த ஒவ்வொரு தடவையும் நான் குழந்தை இல்லாமல் நான் வடிக்கிற கண்ணீரப்போ அதோட பலன் இன்றைக்கி அழகான ஒரு பொன் குழந்தை அதனால தான் எங்கேயாவது ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணுன்னா லட்டு தான் கொடுப்பேன் எனக்கு. ஏன்னா பெருமாளே கேட்டார். பெருமாள் திடீர்னு பேசுவார், திடீர்னு கேட்பார், திடீர்னு மனித ரூபத்தில் இன்னமும் நடந்துட்டுருக்கு. காதாலையும் கண்ணாலையும் நம்ம கேட்டுருக்கோம், பார்த்துட்டுருக்கோம். கண்டிப்பாக நேர்களே, இந்த ரகுதாசர் எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கார். பெருமாள் சொல்லவும் அந்த வாழனாரில் தொடுத்த அந்த பூவை சாத்தி, அதுக்கப்புறம் தலைமைப்பட்டர் எல்லா பேரும் இது பண்ணி மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறமா சாத்திட்டார். மாலையை தனக்கு வேணுங்கிற மாலையை அவரே கேட்டு வாங்கிட்டுருக்கார். ஆகையால் நம்ம செய்கிற தொண்டுக்கு இன்றைக்கும் மதிப்பு இருக்குது நேர்களே. கண்டிப்பாக. நமஸ்காரம்.